Hi friends, welcome. This is Shivaji. Friends, இந்த வீடியோக்கு வர நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு எனக்கு இந்த அளவுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குற அனைத்து வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும், ஏன்னா இப்போது சமீபமாக நம்ம பார்த்துருக்க வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுடைய ஆதரவு வந்து ரொம்ப ஹியூஜாக இருக்கிறதுனால வந்து ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது. சரி, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு பார்க்குறப்போ நிறைய பேர் வந்து சில விஷயத்தை வந்து ஸ்கேல்பிங் அப்படின்ற விஷயத்தை வந்து தப்பாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது நான் சின்ன ப்ராஃபிட் தான் எடுக்கிறேன், சின்ன லாஸ் தான் எடுக்கிறேன் அப்படின்ற கான்செப்ட் வேறு. அதுலேயே வந்து சின்ன சின்ன விஷயம் ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக வரும் அது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து மனம் தளராதீங்க. ஓகேங்களா? எடுத்த உடனே வந்து எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறது கிடையாது. எப்போ நம்ம மனம் தளர்ந்து போனோம் அப்படின்னா, நம்ம எடுக்கிற ட்ரேடு வந்து நமக்கு எதிராக ஒரு செயல் நடக்குதுன்னா, ஒன்றும் இல்லை, இங்கே மார்க்கெட்டில் வந்து 2 பேர் தான் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்குது. அது புரிஞ்சுங்க. ஒன்று வாங்குறாங்க, ஒன்று விற்கிறாங்க. செல்லர்ஸு, பையர்ஸ், 2 பேர் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம எதிராளி எப்படி அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு கணக்கெடுங்க. எந்த ட்ரேட்லேயும் சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ட்ரேடு எடுக்க சொல்லவே வந்து உங்களுடைய பலவீனத்தை காமிக்கிறீங்க. என்னால் முடியுமோ முடியாதோ, ப்ராஃபிட் வருமோ இல்லை வராதோ, வந்தால் கொஞ்சமாக ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணலாம். அது மாதிரி நீங்கள் எடுக்கிற ட்ரேடிங்கில் உங்களை நீங்கள் பலவீனப்படுத்திக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு அது மாதிரி பலவீனம் அடையாதீங்க, தளராதீங்க, மனம் தளராதீங்க. ஏன்னா வந்து நம்ம எதிராளி எப்படின்றது நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம். நம்மக்கிட்ட இருக்கிற ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கேபிட்டல் மேலே நம்ம வந்து கவனம் செலுத்துகிறோம். நம்ம வந்து ப்ராஃபிட் மேலே ஸ்க்ரீன் நம்ம பார்க்குறோம். நம்ம ஒரு 500 1000 ப்ராஃபிட் வந்தோடனே ஸ்க்ரீனை பார்த்துட்டு நம்ம வந்து மனம் வந்து பலவீனம் ஆகிடுது. இப்போது மேபி ஒரு 500 ப்ராஃபிட் பார்த்து பழகிட்டவங்களுக்கு திடீர்னு ஒரு 5000 ப்ராஃபிட் வருது, ஸ்க்ரீன் முன்னாடி வருதுன்னா மனம் வந்து பதட்டப்படும். 5000 ப்ராஃபிட் வருது அப்படின்னு, 10000 ப்ராஃபிட் வருது அப்படின்னு. அந்த பேலன்ஸ் பண்ணுறது டேலண்ட் எப்போ வருதோ அப்போ வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க. ஸ்கேல்பிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு 6 விஷயம் சொல்ல, இது வந்து முதலாவது விஷயம். இது வந்து ரொம்ப பதட்டப்படாதீங்க. ஃபஸ்ட் வந்து நார்மலாக இருக்க கற்றுங்க. அந்த 5000 ப்ராஃபிட் உங்களுக்கு கிடையாது, நெக்ஸ்ட் ட்ரேடில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஸோ எல்லாம் கூட்டி கழித்து நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும், அதுதான் வந்து உங்களுடைய ப்ராஃபிட்டை தவிர சம் க்ரீன் கலரில் காமிக்கிற அமௌண்ட்டு அதெல்லாம் வந்து ப்ராஃபிட் எடுத்துக்காதீங்க. அப்புறம் எவ்ரி ட்ரேடுக்கு பின்னாடியும் வந்து நம்ம பலவீனத்தை காமிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இதில் நீங்கள் பை எடுக்கிறீங்க அப்படின்னா, இதுக்கு மேலே போகுமா போகாதா, தெரியுமா தெரியாதா அப்படின்னா தெரியாது, யாருக்கும் தெரியாது. வந்தால் நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம், இவ்வளோ ரிஸ்க் எவ்வளோ பர்சன்டேஜ் பாருங்கள். மேபி உங்களுக்கு 300 ரூபாயா இல்லை 3000 ரூபாயா இல்லை 1000 ரூபாய், எவ்வளோ இந்த ரிஸ்க்குன்னு பாருங்கள். இந்த ரிஸ்க்கு உங்களுக்கு நார்மலாக இருக்கணும். எவ்ரி ட்ரேடுக்கு பின்னாடியும் இந்த ரிஸ்க்கு நார்மலாக இருந்தால் அந்த பதட்டம் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, தொடர்ந்து உங்களுடைய மோட்டிவேஷனை இதே மாதிரி அழிச்சிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அடுத்தடுத்து இன்னும் என்னால் என்ன எஃபர்ட் கொடுக்க முடியும், ஆப்ஷனில் ஒரு பையிங் ஒரு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதாவது நம்ம புதுசாக மார்க்கெட் வந்து ஆப்ஷன் பையிங் பற்றி நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. சார், என்கிட்ட அமௌண்ட் இல்லை, நான் ஆப்ஷனில் பையிங் பண்ணலான்னு இருக்கிறேன், ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தால் அப்படின்னா அது கொஞ்சம் பேக் டெஸ்ட் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு 3 மாதம் போயிட்டுருக்குது. 3 மாதத்தில் நம்ம அவசரப்பட்டு நம்ம யூடியூப் வீடியோவில் அப்லோட் பண்ணிவிட்டு அது சரியாக கிளாரிட்டி இல்லைன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. இன்னொரு 2-3 மாதம் போட்டுருங்க, அது நல்ல ஒரு ரிசல்ட்டுக்கு வரட்டும். கண்டிப்பாக உங்களுக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். முக்கியமாக வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இருக்கிறவங்களுக்கும் அது வந்து வீடியோ சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப எஃபர்ட் பண்ணி எடுக்கிறேன். ஒரு மேக்ஸிமம் நமக்கு வந்து ப்ராஃபிட் சைட் கொடுக்கணுன்னா என்ன பண்ணலாம், ஒரு வின்னிங் ரேஷியோ அதிகமாக இருக்கணும், RR ரேஷியோ அதிகமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் கொஞ்சம் ரொம்ப அனாலிசிஸ் நடந்துட்டு இருக்குது. நிறைய எஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்காக. கிட்டத்தட்ட டே நைட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்ன சொல்ல, 1 மணி 2 மணி கூட நான் பார்க்குறதில்ல. நான் அது பின்னாடி என்னென்னலாம் வந்து வீக்னஸ் இருக்குது எல்லாம் நான் அனாலிசிஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி ரொம்ப டஃப்பாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுடைய மோட்டிவேஷன் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து முக்கியமான லைக் பண்ணுங்கள். அதுக்கு கமெண்ட்ஸ் மூலிமா தெரியுங்க, சார் நீங்கள் பண்ணுற வீடியோ நல்லா இருக்குது, இல்லை நல்லா இல்லை சார், நீங்கள் போர் அடிக்கிறீங்க, ரொம்ப நேரம் பேசுகிறீங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து அப்படியும் கமெண்ட் பண்ணுறாங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, பண்ணுற விடுங்க. உங்களுடைய மனசில் என்ன தோணுதோ அதையும் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணால் பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து முக்கியமான விஷயம், ரெண்டாவது என்ன அப்படின்னா, குவான்டிட்டிஸ், ஸ்மால் குவான்டிட்டிஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு சொல்லுங்கள், குவான்டிட்டி ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டிஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஒரு 100 குவான்டிட்டி போட்டு பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குதுங்களா, வச்சுக்கோங்க, வேணான்னு சொல்ல இருக்கட்டும். ஆனால் நீங்கள் 5 குவான்டிட்டியில் ட்ரேட் பண்ணுங்கள். 5 குவான்டிட்டிக்கு உண்டான ப்ராஃபிட் வந்து கம்மியாக தான் இருக்கும். மேபி
5 குவான்டிட்டிக்கான ப்ராஃபிட் கம்மியாக தான் இருக்கும், 100 குவான்டிட்டிக்கான ப்ராஃபிட் வந்து அதிகமாக தான் இருக்கும். இல்லைன்னு சொல்ல வரல. நீங்கள் எந்த பேலன்ஸ் பண்ணிங்க அதுக்கு அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. மேபி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறீங்களே, இப்போ 100 ரூபா பார்த்து பழகிட்டு உங்களுக்கு 10 ரூபா சாதாரணமாக தெரியலாம். இந்த 10 ரூபாய்க்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. இதுதான் உங்கள் லைஃப்பில் வந்து மேலே கொண்டு போகிறது. இந்த 10 ரூபாயை நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்து 110 ரூபாயாக பண்ணுங்கள். இதுதான் வந்து மார்க்கெட்டோட ப்ரொசீஜர். எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேன்றாங்க. இப்போ ஒரு 1000 ரூபாய் நீங்கள் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா ப்ராஃபிட் எடுத்து 50 ரூபாய்லாம் ஒரு ப்ராஃபிட்டா, 100 ரூபாய்லாம் ஒரு ப்ராஃபிட் அப்படின்றாங்க. அந்த 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே வந்து ஸ்மால் குவான்டிட்டியில் போட்டு பண்ணவங்க தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காங்க. நிறைய பேர் நினச்சிருக்காங்க பணம் அதிகமாக இருந்தால் தான் ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு. கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் 5000 மேபி உங்களுக்கு 10,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த 10,000 10,100 பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு மாதம் டைம் கொடுக்குறேன். 10,100 பண்ணுங்கள். ஸ்டேபிளாக இருங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடா இல்லை வாரத்துக்கு ஒரு ட்ரேட் பண்ணுங்கள். வாரத்துக்கு ஒரு ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மிச்சம் 4 நாள் ட்ரேட் பண்ணாமல் இருக்க முடியுமா? அப்படியே அதை கண்ட்ரோல் பண்ணுங்கள். லைவ் மார்க்கெட்டில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணாமல் இருக்க முடியும்? நம்ம கண்ட்ரோல் வாட்ச் பண்ணணும், ஸ்டடி பண்ணணும். நம்மக்கிட்ட பணம் இருந்தால் கூட ட்ரேட் பண்ணக்கூடாதுன்ற மைண்ட் செட்டுக்கு வாங்க. நான் இன்றைக்கி டேட்டில் இன்றைக்கி புதன்கிழமை ட்ரேட் பண்ணோம், புதன்கிழமை தான் ட்ரேட் பண்ணுவேன். வியாழன் வெள்ளி ட்ரேட் பண்ணுவேன், வியாழன் வெள்ளி புதன் வியாழன் ட்ரேட் பண்ணுவேன். இது மாதிரி டைம் செட் பண்ணிங்க. நல்ல ஸ்ட்ராட்டஜி வந்தால் மட்டும் தான் நான் வந்து ட்ரேட் பண்ணுவேன், இல்லைனா பண்ண மாட்டேன். அது டியூன் பண்ணோம், ஒரே நாளில் வராது. அது அடிக்ட் பண்ணும். அது நீங்கள் பழகணும், கொஞ்சம் கொஞ்சமாக பழகணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எனக்கு வந்து 15 வருஷம் மேலே ஆகிடுச்சு. இந்த 15 வருஷத்தில் இமீடியட்டாக வந்துச்சிங்களா? இல்லைங்களே. இவ்வளோ வருஷம் எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு காலம் கடந்து ஒரு சில டைமில் விரக்தி ஆகிட்டேன். ஏன் உங்களுக்கு வீடியோ முதல்ல டோன்ட் கிவ் அப் ஏன் சொன்னேன் உங்களுக்கு அப்படின்னா, சில டைம் மனம் தளர்ந்து போய்டும். நான் சொல்ல 2010 அந்த 2011 என்னடா அது கேம்லிங் மார்க்கெட்லாம் விட்டுட்டு சும்மா வேஸ்ட்டாக அதெல்லாம் பணத்துக்கும் போச்சு, மன நிலைமையும் போச்சு, என்னடா அது உலகம் அப்படின்ற மாதிரி வெறுத்துட்டு வாழ்க்கையை. ஓகே, அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஸ்டடி பண்ணணும். அது சரி, நம்ம காசு பணம் சம்பாதிக்கலோட பரவாயில்ல, என்ன தான் தெரிஞ்சுக்கணும். அதில் இப்போது நம்ம லாஸ் பண்ணிக்கிறோன்னா நம்ம பணம் ஒருத்தர் எடுத்துக்கிறாங்க. யார் அது? ஃபஸ்ட் என்னோடய கொஸ்டின் மனசில் வந்தது என்னென்னா, நமக்கு லாஸ் ஆகிடுச்சு, சரி, நம்மளுடைய லாஸ் யாருக்கு போச்சுது? ஃபஸ்ட் அது கேள்வி வருது. ஸோ அப்போ நம்மக்கிட்ட ஒரு பணம் வாங்குறான் அப்படின்னா நம்மளால் ஏன் வாங்க முடியாது? அவனும் மனுஷன் தானே. இப்போ நமக்கு ட்ரேட் ஆப்போசிட்டை பண்ணுறாங்க யார்? அவங்களே வேறு யாரும் மிஷினாக பண்ணுது இல்லைங்களே. இன்னொருத்தர் விற்கிறாங்க, நம்ம வாங்குகிறோம். இல்லை நம்ம விற்கிறோம், இன்னொருத்தர் வாங்குறாங்க. அது யார்? அப்படி அந்த கண்டுபிடிங்க. அவங்களோட மைண்ட் செட்டை வந்து நீங்கள் டியூன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டைம் சொல்கிறேன், ஜஸ்ட் ரிக்வெஸ்ட், வீடியோ பிடிச்சதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 3வது முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நம்பிக்கையான ஒரு ஸ்ட்ராட்டஜி தேர்ந்தெடுங்க. நம்பிக்கையான ஸ்ட்ராட்டஜி, அதாவது எப்படின்னா, உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி மேலே ஃபுல் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். மேபி ஒரு பேட்டர்னாக இருக்கலாம், ஓகே, ஒரு பேட்டர்னாக இருக்கலாம், இல்லை ஒரு வேறு என்ன சின்ன விஷயமா இருக்கலாம். உங்களுக்கு சிம்பிளாக இருக்கலாம், ஒரு இண்டிகேட்டர் இருக்கலாம். எனக்கு இந்த இண்டிகேட்டர் மேலே நம்பிக்கை இருக்குதுப்பா, எனக்கு இந்த பேட்டர்ன் மேலே நம்பிக்கை இருக்குது, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு விஷயம் மேலே நம்பிக்கிறான், அதுக்கு உயிர் கொடுங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா வந்து நீங்கள் நினைக்கிறீங்கன்னா 10 ட்ரேடுக்குனா 10 ட்ரேட் வந்து சக்ஸஸ் ஆக போகிறது கிடையாது. அது ஃபஸ்ட்டு தெளிவாக இருக்குது. 10க்கு 10 வந்து நீங்கள் எந்த காலத்துக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரவே முடியாது. 10க்கு மேக்ஸிமம்னா கூட 7 தான் வர முடியும். 7க்கு மேலே உங்களால் சான்ஸே கிடையாது. ஓகேங்களா? எல்லாம் காமிப்பாங்க. அதாவது நிறைய பேர் என்ன கன்வின்ஸ் பண்ணிக்காங்கன்னா, அந்த 20 நாள் ட்ரேடில் 20 நாள் பாஸ் ஆகி அப்படின்னு காமிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரே நாளில் வர்றது கிடையாது. அது ஓகே, அது நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். இப்போ அந்த ஒரு நாள் ட்ரேட் க்ரீனில் கொண்டு வரானா எத்தனை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுதுங்க அவங்களுக்கு. இந்த ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் ஆகிட்டதுக்கப்புறம் அவங்க க்ரீனில் கொண்டு வர முடியும். எடுத்தோடனே நீங்களால் க்ரீனில் கொண்டு வர முடியாது. கொஞ்சம் டைம் எடுத்துங்க. எடுத்தோடனே நம்ம வந்து அந்த க்ரீனில் கொண்டு வரது ட்ரை பண்ணுறோம். லாஸோட தயவு செஞ்சு ஃபஸ்ட்டாக ஓகே, முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு இந்த லாஸ் ஆகிடுச்சிங்களா, இப்போ ஒரு மேக்ஸிமம் ஒரு 50 ரூபா நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிங்க, 50 ரூபா நீங்கள் டார்கெட் போட்டிங்கன்னா, இந்த 50 ரூபா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா அந்த 50 ரூபாயோட வீட்டுக்கு போகிறதுக்கு நிறைய பேர் வந்து ஸ்டாப் லாஸோட நான் வீட்டுக்கு போக மாட்டேன், எனக்கு ஸ்டாப் லாஸே ஆகக்கூடாது, நான் ஸ்டாப் லாஸோட வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்ற மைண்ட் செட்டை மாற்றுங்க. தயவு செஞ்சு சந்தோஷமாக ஏற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸோட வீட்டுக்கு போங்க. சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போங்க. அமைதியாக சைலண்ட் செம்ம ஹாப்பியாக இருங்க. ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு நீங்கள் செம்ம ஹாப்பியாக எப்போ இருக்கிறீங்களோ அப்போ நீங்கள் ட்ரேடிங்க்கு சூட்டபிள் ஆகிட்டீங்க அப்படின்ட்டோம். எப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்து வருத்தமாக ஒரு ஃபீலிங்காக இருக்கிறோமோ இன்னும் நீங்கள் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நல்ல ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுடுங்க. ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எடுக்கிறீங்களா, அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதால வெயிட் பண்ணுங்கள், ட்ரா பண்ணுங்கள், மேலேருந்து ட்ரா பண்ணுங்கள், கீழேருந்து ட்ரா பண்ணுங்கள், ஒரு பிரேக் அவுட்டில் பை பண்ணுங்கள். அந்த பை ஃபெயில் ஆகுதா, ஏன் ஃபெயில் ஆச்சுன்ற விஷயத்தை தேர்ந்தெடுங்க. அது நெக்ஸ்ட் டைம் அந்த தவறு இன்னத்துக்காக வந்து அந்த தவறு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஏன் அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஏன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னு அனாலிசிஸ் பண்ணுங்கள். இப்போ என்னோட வெபினார் ஸ்டூடெண்ட் கூட பாருங்கள், நான் உங்களுக்கு சும்மாலாம் இருக்கேன், டெய்லி ஹோம் ஒர்க் பெண்ட் எடுத்துகிட்டு இருப்பேன். உங்களுக்கு இன்றைக்கி சென்ட் பண்ணுங்கள், இன்றைக்கி சென்ட் பண்ணுங்கள், இன்றைக்கி சென்ட் பண்ணுங்கள், இன்றைக்கி சென்ட் பண்ணி நீங்கள் என்னாச்சு, இன்றைக்கி என்னாச்சு கேட்டுகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருப்பேன். ஒரு சிலர் வந்து அனுப்புறதே கிடையாது, ஒரு சிலர் அனுப்புவாங்க. வெபினார்னால் ஸ்ட்ரிக்ட்லியாக இருக்கணும். நம்ம என்ன சொல்லித்தரமோ அவங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்றது தெளிவாக இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி எடுத்து பேக் டு பேக் டெஸ்ட் விடக்கூடாத சக்ஸஸ் ஆகிறவரெல்லாம் அந்த கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ்,
சைக்காலஜி பில்டப் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான சைக்காலஜி. சைக்காலஜினா என்ன? நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கும் இது சம்மந்தப்பட்டு தான். சைக்காலஜி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது ஒரு ட்ரேடுக்கு நம்ம வருவோம். நம்ம இப்போது என்ன சொல்ல, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வருங்களா, இப்போ நம்ம ஐசிஐசிஐ பேங்க்கில் ட்ரேட் பண்ண போகிறோம் வச்சுங்களேன். இப்போ நான் ஐசிஐசிஐ பேங்க்கில் ஸ்டடி பண்ணி வச்சுருக்கேன். நான் எப்போது நேற்று ஸ்டடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி மார்னிங் வந்து 9 மணி 15 நிமிஷம் ஆகுது. நான் அதில் ஃபுல் செட்டப்போட ரெடியாக இருக்கேன். ஒரு கேப் டவுன் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ட்ரா பண்ணி வச்சுட்டேன். ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த ப்ரைஸ் ஓப்பன் ஆகிட்டு இங்கே போகிறதுக்குள்ளே டைம் எடுக்கும். மேபி 11 மணி 12 மணி அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்தால் சேலிங்கான ஐடியா இருக்குது எனக்கு. மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுது. இந்த ப்ரைஸ் இங்கே போகிறதுக்குள்ளே மணி வந்து 11 மணி ஆகிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த நிஜமாக நம்புங்க, இந்த 9:15 மணிலேருந்து 11 மணி வரலும் சும்மா இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஸ்டாக்கில் நம்ம பையோர் சேவ் எடுக்கலாமா என்ன பண்ணுவாங்க, வேறு ஸ்டாக்ஸில் போய் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த லாஸை இந்த ஸ்டாக்ஸ் மேலே போகாமல் இப்படி கீழே வந்துடலாம், ஒரு வேறு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கீழே வந்துடலாம். இப்போ இந்த ஸ்டாக்ஸில் இவங்க என்ன ஸ்டடி பண்ணி வச்சுருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட்டை ட்ரேட் பண்ணி ஏடமாக பண்ணி மாட்டிக்குவாங்க. இது வந்து சைக்காலஜியில் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம என்ன நினச்சோமோ அது பண்ணுறதை விட்டுட்டு ஏடாகமாக மாற்றி பண்ணுறாங்களே, இது வந்து சைக்காலஜி. இதை பில்ட் பண்ணுங்கள். பில்ட் பண்ணுறதுனா என்ன? நாம் என்ன நினைக்கிறோமோ அதான் பண்ணணும். நான் எத்தனை ட்ரேட் இருக்குமோ அத்தனை ட்ரேட் தான் இருக்கும். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிகிட்டே இருங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது உங்களால். ஓகே. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம், ப்ராக்டிஸ். எதை செஞ்சாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு கம்மினா கூட 50 சிக்னல் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், மென்ஷன் பண்ணுங்கள், எழுதி வைங்க, நோட் எடுங்க. நீங்கள் நோட் எடுத்து எழுதாத வரல நீங்களால் மைண்டில் தலையில் ஏறாது உங்களுக்கு. நீங்கள் எழுதிட்டே இருக்கணும். நீங்கள் அடுத்த லெவல் வரலன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நோட் புக் 200 பேஜ் வாங்குங்க, ஃபுல்லாக மென்ஷன் பண்ணுங்கள், ஜெராக்ஸ் எடுங்க, பிரேக் டவுன் எடுங்க, பிரேக் அவுட் எடுங்க, எத்தனை பிரேக் அவுட் ஃபைல், எத்தனை ரேஷன்ஸ், எத்தனை சப்போர்ட், எல்லாமே மென்ஷன் ஸ்ட்ராங்காக வச்சுட்டே இருங்க. அது இல்லாத வரல உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வரவே முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பார்த்துட்டேன், ஓகே நான் கேட்டுட்டேன். இப்போ யூடியூப் வீடியோ கூட என்னோடய வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்களே, நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் உண்மையிலே கற்றுக்கணுன்றவங்க தான் வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. இதில் வீடியோ பார்த்துட்டு ஓகே இது புரிஞ்சிச்சு அப்படின்னா இது இப்போதைக்கு புரியும். நீங்கள் வீடியோ போய்ட்டு ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா அவ்வளோ அது மறந்துடுவீங்க. ரெண்டாவது மென்ஷன் பண்ணவே மாட்டீங்க. அடுத்த இன்னொரு வீடியோ பார்ப்பீங்க, அதில் ஒன்று சொல்லுவாங்க, அதையும் அப்படியே காதால் கேட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. உண்மையிலே ஒரு விஷயத்தை சார்ட் எடுத்திங்க அப்படின்னா அந்த சார்ட்டை 200 பேஜ் கம்ப்ளீட்டாக புக்கு கிளியர் ஆகணும். ஓகே. ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். சரி சார், இப்போது உங்களுக்கு என்னால் என்ன சப்போர்ட் கொடுக்க முடியும் அப்படின்னா, லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு என்னோடய வியூஸ், நான் வந்து இதுக்கு கீழே போனால் வந்து சேல் எடுக்கலாம், இதுக்கு மேலே போனால் ஒரு பையிங்கான வியூ இருக்குது, இந்த பக்கம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த பக்கம் ஒரு சப்போர்ட் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்குது அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? நீங்களும் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு எதுவும் காசு பண்ணது கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்குது பாருங்கள், 4 லிங்க் கொடுத்துருக்கேன். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் 4 இருக்குது பாருங்கள். இந்த 4ல் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இதில் 4ல் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு ஃப்ரீ தான், அதுவும் காசு கிடையாது. அப்புறம் எப்படி நினச்சிக்க போகிறீங்க, ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் காசு இருக்குமோ அப்படின்னு? அதுவும் ஃப்ரீ தான். நீங்கள் ஜஸ்ட் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இன்னொரு விஷயம் சார், அது எப்படி இருக்கும், அந்த நீங்கள் என்ன சென்ட் பண்ணீங்க லைவ் மார்க்கெட்டில் நாங்கள் தெரிஞ்சிக்கலாமா அப்படின்னா வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல். இது 158 பேர் இருக்காங்க பாருங்கள். இது என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்காக நான் க்ரியேட் பண்ணது இது. அப்புறம் வந்து சரி கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கிறவங்களுக்காக சரி நம்ம ஓப்பன் பண்ணி விடலாம், அவங்களும் மட்டும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு என்ன பண்ணேன், சரி ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு டாஸ்க் கொடுக்கலாம். அந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதில் வரவங்க வந்துட்டோம் அப்படின்றது ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கேன். ஸோ விருப்பம் இருக்கவங்க பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருந்ததுன்னா வாட்ஸ்அப் நம்பர் டெலிகிராம் சேனலையும் கொடுத்துருப்பாங்க, இந்த வீடியோ கீழே பாருங்க. நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா சாட் பண்ணி உங்களோட டவுட்டை வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணதாலும் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை அல்லது சேல் வியூஸ் இந்த மாதிரி பேட்டர்னோட உங்களுக்கு காமிச்சிட்டே இருப்பேன். இந்த இடத்துலையும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது பேங்க் நிஃப்டிக்கலாம். ஓகே, பேங்க் நிஃப்டி 943க்கு இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த பிரேக் டவுனான ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், 2 லெவல் வரலும் வரும் ப்ரைஸ் அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது ப்ரைஸ் அது மாதிரி கொஞ்சமாக இந்த பாருங்கள். ஃபஸ்ட் டார்கெட் வந்து 35,740, செகண்ட் வந்து 35,660. அதாவது சில பேருக்கு அப்படியே பார்த்தா கண்டுபிடிச்சிடும், அங்கேயே தெரியும், உங்களுக்கு சார்ட்லேயே மென்ஷன் பண்ண தேவையில்ல, அங்கேயே தெரியும் பாருங்கள். 35,740 இங்கே வச்சுப்பாங்க.
ஓகேங்களா. இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வியூஸ் எப்படி வருதோ அது மாதிரி இருக்கும். இது ஸ்டடி பண்ணுறவங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். சும்மா டைம் பாஸ் பண்ணுறவங்களுக்கு எனக்கு சொல்ல வரல, உண்மையிலே எஃபர்ட் எடுத்து ஸ்டடி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட், நல்ல லெவலுக்கு வருவீங்க நீங்கள். ஓகேங்களா. அதே மாதிரி இது ஒரு பேட்டர்ன் ஒரு போல் ஒன்று க்ரியேட் ஆகிக்குது, ஒரு ஃப்ளாக் ஒன்று இருக்குது. ஸோ அப்மூவ் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஸோ அப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்பவும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இந்த டிப்ஸ் நினச்சிக்காதீங்க, கால்ஸ் நினச்சிக்காதீங்க. ஒரு நாளைக்கு எத்தனை கால்ஸ் கொடுப்பீங்க, நிறைய பேர் என்ன எடுத்தோன்னே நீங்கள் எத்தனை கால்ஸ் கொடுப்பீங்க, ஒரு நாளைக்கு எத்தனை டிப்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு. டிப்ஸ் கால்ஸ்லாம் கண்டிப்பாக கிடையாது. டிப்ஸ் கால்ஸ்னு யாரும் கேட்குறவங்க வந்து தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க எனக்கு. ஓகேங்களா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.